இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, ரீசென்ட்டா வந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாம்பி மூவி. ஸோ இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வெல்கம் டூ த ஷோ சினி கார்னர். படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளானி. இந்த படம் 2026 அதாவது ரீசென்ட்டா வந்த ஒரு படம். ஸோ இது வந்து ஒரு சவுத் கொரியா, சியோல்ல நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி இந்த படத்த காட்டியிருப்பாங்க. அதாவது சவுத் கொரியா மூவி தான். ஸோ இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ இருப்பான், ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. அதாவது அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்டு கப்பிள். டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான். ஐ மீன் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயோடெக்னாலஜி பெரிய ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அங்க ஒரு சிஇஓ இருப்பான். அப்படியே இந்த ஹீரோயின் வந்து அந்த சிஇஓ கிட்ட மீட் பண்ணி ஏதோ பேசுறதுக்காக போவா. அதுக்குள்ளேயே அங்க ஒருத்தன் வருவான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடிக்காரன். அதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடிக்காரன் ஒரு கால் பண்ணுவான். கால் பண்ணி போலீஸ்க்கு அலார்ட் குடுப்பான். இந்த மாரி சியோல் சிட்டில நான் கண்டுபிடிச்ச ஒரு இது வந்து இந்த பில்டிங்ல ஜாம்பியா கிரியேட் ஆகி அது எல்லாத்தையும் அழிக்க போகுது. சியோலுக்கே வந்து ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுவான். அப்படியே அந்த கண்ணாடிக்காரன் பார்த்தீங்கன்னா, அந்த சியோல்ல இருக்க பெரிய பில்டிங் காட்டுவாங்க. பயோடெக்னாலஜி பில்டிங். அதுக்குள்ள இருப்பான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த சிஇஓ ரூம்குள்ள போயிடுவான். இந்த பொண்ணு சரி யாரோ போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துருவா. வந்துட்டு கீழ கேன்டீன்ல அவனோட அதாவது எக்ஸ் ஹஸ்பண்ட பார்க்கறதுக்காக கீழ வந்திருப்பா. இங்கே இவன் உள்ள போயிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஇஓ கிட்ட போயிட்டு நிக்கும்போது சிஇஓ பார்த்து இவன பார்த்து பயப்படுவான். ஏன் பயப்படுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடிக்காரன் வந்து ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பான். அத வந்து இந்த கம்பெனில வொர்க் பண்ணும்போது இந்த சிஇஓ கிட்ட சொல்லியிருப்பான். சிஇஓ என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த கண்டுபிடிப்ப இவனோட பேர்ல மாத்திக்கிட்டு, எல்லாமே இவன் கண்டுபிடிச்ச மாரி எல்லாத்தையும் மாத்திருவான். அதனால இவன் இந்த கண்ணாடிக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்து இன்ஜெக்ஷன்ல கண்டுபிடிச்சு அத எடுத்துட்டு வந்து சிஇஓ கிட்ட இன்ஜெக்ட் பண்ணிருவான். அப்படியே நெக்கலா சொல்லுவான். "என்ன நீ எவ்வளோ இது பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் நீ நீ படப்போற கஷ்டத்த பாருன்னு" இன்ஜெக்ட் பண்ணுவான். அத இன்ஜெக்ட் பண்ண உடனே அந்த சிஇஓ வந்து ஜாம்பியா மாறி அந்த டோட்டல் பில்டிங்ல இருக்க ஒருத்தரையும் அட்டாக் பண்ணி ஒருத்தரா ஜாம்பியா மாற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஜாம்பியோட ஸ்பெஷல் என்னன்னா, எல்லா ஒரு ஜாம்பி வந்து ஒரு ஜாம்பிய கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா எல்லாம் ஒரே மாரி அதாவது ஒரு ஜாம்பி வந்து இப்போ ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணுதுன்னா எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். அந்த மாதிரி சில ஜாம்பிங்ஸ். இப்போ இந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு நமக்கே தெரியாது. உட்காந்துச்சுன்னா ஒரு ஜாம்பி எல்லாருமே உட்கார ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு ஜாம்பிய அட்டாக் பண்ணுதா அட்டாக் பண்ண அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிடுது. இங்க கீழ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்டும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு, மேல ஒரு ஃப்ளோரா அட்டாக் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு தெரியல. அப்ப வந்து ஹீரோ வந்து, "நீ எதுக்கு என்ன டிவோர்ஸ் பண்ண?" அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து, "இல்ல நீ வந்து நல்லா இருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்ட பத்தி பேசிட்டு ஒரு அவங்க வந்து வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அவங்க கூட அமெரிக்கா செட்டில் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போது ஜாம்பிஸ் வந்து கீழ வந்து செக்யூரிட்டிய வந்து அலர்ட் பண்ண வரும். அட்டாக் பண்ண வரும். அவர் வந்து அலர்ட் பண்றதுக்காக ஒரு டோர க்ளோஸ் பண்ணுவாரு. அப்போ வந்து ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் அந்த டோர்லயே மாட்டிப்பாங்க. அப்போ வந்து அந்த அங்க வர ஜாம்பிய வந்து ஒரு பொண்ணு அட்டாக் பண்ண வரும். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியோட ரிலேட்டிவ். அவங்கள காப்பாத்தி உள்ள கூட்டிடுவாங்க. அப்ப இங்க எல்லாருமே ஜாம்பி ஆயிட்டாங்கன்றது அந்த நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். சியோல் சிட்டில இந்த மாதிரி இந்த பில்டிங்ல ஜாம்பி ஆயிட்டாங்க அப்படின்னு. அப்போ இந்த பொண்ணு பயோடெக்னாலஜி படிச்ச பொண்ணல்ல. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து ஒரே ரூம்ல மாத்துறதுக்காக ஒரு கண்ணாடி கெஃபே இருக்கும். அந்த பில்டிங்லயே ரெஸ்டாரண்ட் அதுக்குள்ள போயிடுவாங்க. அப்போ இவங்க பார்க்கும்போது ஜாம்பிக்கு வந்து எது மனுஷங்க, எது அ எது வந்து லைக் ஸ்டாச்சுன்னு தெரியல. அங்க இருக்க ஒரு பொம்மையெல்லாம் போய் அட்டாக் பண்றது இந்த பொண்ணு நோட் பண்றா. நோட் பண்ணோனே ஒரு சில பொம்மைங்களுக்குலாம் வந்து வெளிய தள்ளி விட்டோம்னா, அவ போய் இந்த பொம்மைய அட்டாக் பண்றத பார்த்தோன்னே, அப்ப ஜாம்பிஸ் எல்லாம் வந்து மனுஷனுக்கும் பொம்மையே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஒண்ணு வந்து அங்க இருக்கவங்க எல்லாரையும் கண்ணாடி போட்டு க்ளோஸ் பண்றா. இப்போ க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஜாம்பிங்க வந்து வெளிச்சம் தெரியிற பக்கத்துலலாம் ஓடுதுங்க. அப்போ இவங்க நோட் பண்றாங்க, லைட் இருட்டு இருந்தா ஜாம்பி தெரியாது போல அப்படின்ட்டு லைட் எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த கண்ணாடிக்குள்ள க்ளோஸ் பண்ணி உட்கார வச்சிடுறா. அங்க இருக்க ஜாம்பி வந்து இருட்டு சைடு ஓடுறாங்க. அந்த பொம்மைங்கலாம் இருக்க இடத்துல போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்குங்க. அப்ப இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா, இந்த ஜாம்பிங்கலாம் வந்து இருட்டு தெரியாது போல அப்படின்னோன, அந்த சைடு ரெஸ்டாரண்ட்ல நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள காப்பாத்தணும்னு நெனைக்கிறப்போ, என்ன பண்றதுன்னு தெரியாது. அங்க இருக்க ஒரு பொண்ணு இவளுக்கு தெரியும். அவளுக்கு வந்து டெக்ஸ்ட் மூலியமா சொல்றா, "லைட் ஆஃப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு டக்குனு அங்க இருக்க போய் லைட் ஆஃப் பண்ணோம்னா, அங்க அங்க ஜாம்பி உள்ள போன ஜாம்பிலாம் வந்து யார் எங்க இருக்கா, மனுஷங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம, அந்த இருட்டுல இருந்து வெளிய ஓடி வந்துடுறாங்க. இப்ப அங்க இருக்கவங்கலாம் சேஃபா? பட் அங்க டோர் கிடையாது. இப்ப அவங்களலாம் இந்த ரெஸ்டாரண்ட்குள்ள வர வைக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் ஒரு பிளான் பண்றா. அதாவது ஹீரோ வந்து சொல்றான், "நான் ஹெல்ப் பண்றேன்." என்னன்னா, இங்க இருந்து யாரா ஒருத்தர் வந்து ஸ்டாச்சு மாரியே அதுங்களுக்கு அந்த ஸ்மெல் சென்ஸ் இருக்காது. இந்த மாதிரி பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு போலாம் அப்படின்ற மாரி ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி ஹீரோ வந்து இங்க இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறான். போயிட்டு அங்க இருக்கவங்க எல்லாரையும் காப்பாத்திடுறான். ஒரு பொண்ணு மட்டும் வரமாட்றா. அந்த பொண்ணு ஃபைனலா எப்படியோ போராடி காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து வெளிச்சம் வெளிய தெரியக்கூடாதுன்றதுக்காக கண்ணாடி ஃபுல்லா துணியால கிளாத்ஸால மூடிடுறாங்க. இப்போ இவன்
இவன் அங்கேருந்து அந்த பொண்ணை காப்பாற்றிட்டான். பட் ஒரு ஜாம்பி அட்டாக் பண்ண வந்துருச்சு வெளிச்சத்தை பார்த்து. பட் அங்கேருந்து வேற ஒரு ரூம்குள்ளே போய் மறைஞ்சிடறான், வேற ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே. அங்கே போனால் நிறைய இந்த பொம்மைங்களாம் இருக்குல்ல, ட்ரெஸ் கடைங்களோட பொம்மைங்க அது இருக்குது. அதெல்லாம் எடுத்து அடிக்க வச்சோன்னா ஜாம்பி வந்து கன்ஃபியூஸ் ஆகணும், இவனா பொம்மையான்னு தெரியாமல். இப்போ ஜாம்பிஸ்க்கு வந்து இப்போ ஒரு ஜாம்பிஸ் ஒன்று பண்ணால் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் அலர்ட் ஆகுன்றது அந்த விஷயத்த காட்டியிருப்பாங்க. என்னன்னா ஜாம்பி வந்து மனுஷங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, இவங்க வந்து சிலையெல்லாம் வச்சு நம்மளை டைவெர்ட் பண்ணுறாங்கன்றத உட்காந்து ஒரு ஜாம்பி இது பண்ணும். அப்படி லைனாக அதை பார்த்து எல்லாம் ஜாம்பி உட்காந்து அந்த சென்ஸ் பண்ணும். அதாவது ஒரு ஜாம்பி என்ன யோசிக்குதோ அதை வந்து மற்ற ஜாம்பிலாம் சென்ஸ் பண்ணும். இதை வந்து கண்ணாடியிலேருந்து பார்த்துட்டு இருப்பா ஹீரோயின். இதை வந்து ஹீரோவும் தெரிஞ்சிடும். ஹீரோ வந்து அங்கே தப்பிக்க ட்ரை பண்ணுவான். பட் ஹீரோவை ஜாம்பி எல்லாம் அட்டாக் பண்ணி காலி பண்ணுறவங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கண்ணதில் அழுதுட்டு இருப்பா. அப்போது அதுக்கப்புறம் அவளோட கரண்ட் ஒய்ஃப் வந்து கால் பண்ணுவாங்க, வீடியோ கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்கே ஹஸ்பண்ட் கேட்கும்போது இந்த மாதிரி ஜாம்பிலாம் அட்டாக் பண்ணிட்டு இதாகிடுச்சு அப்படின்றது அந்த குழந்தைங்களாம் அழுவாங்க. இங்கே எக்ஸ் ஒய்ஃபாக அழுதுட்டு இருப்பா. அழுதுகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறது, இங்கே இருக்க மக்களை காப்பாற்றணும் போது அப்போ இந்த பொண்ணு பயோடெக்னாலஜி படித்ததால இவளுக்கு வந்து அந்த மீட்டிங்கில் நடந்த விஷயத்தை யோசிப்பா. இவனோட பாஸ் சிஓ இருக்கானே, அவன் சொல்லுவான் நாங்கள் வந்து ஒரு கிரியேச்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணால் மற்றது எல்லாமே அதே மாதிரி சென்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். அப்போது இதனால தான் இதுங்களாம் கீழே உட்காந்துருக்குங்க, ஒருவேளை அந்த கிரியேச்சர் தான் இதுவோ அப்படின்ற மாதிரி ஒரு சாரோட கண்டுபிடிப்பு அப்படி தப்பாக இருக்குது அப்படின்றத இந்த பொண்ணு நோட் பண்ணுவான். ஆனால் அது கிடையாது. அதுக்கப்புறம் இவ யோசிப்பா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஜாம்பிஸை வந்து டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கிட்டலாம் சொல்லுவா. இப்போ அதுங்களுக்கு ஸ்மெல் சென்ஸ் கிடையாது, ஏன்னா எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே போய் நம்ம பெர்ஃப்யூம்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை அடித்து நம்ம டைவெர்ட் பண்ணி விடலாம் ஜாம்பிஸை. அந்த பொம்மை மேலே அடிச்சுன்னா இவங்க தான் மனுஷங்க சொல்லிட்டு அது பொம்மையை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும், நம்ம இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னும் போது சரி அதுங்க நம்மளை கடிச்சா அட்டாக் ஆகக்கூடாதுன்றதுக்காக உடம்பு ஃபுல்லாக கிளாத்லாம் சுற்றிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன் வருவாங்க. இப்போ ஹீரோயினும் சேர்ந்து இந்த இடத்துலேருந்து வெளியே போகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போவாங்க. பெர்ஃப்யூம் வந்து இது மேலே அடிச்சுட்டு இவங்க மேலே லிக்விட் ஊற்றிப்பாங்க, இவங்க மேலே ஸ்மெல் சென்ஸே இருக்காது. அப்போ வந்து ஜாம்பிஸ் வந்து இவங்களை வந்து மனுஷங்களை பார்த்துட்டு அவங்கள இது பண்ணாமல் அங்கே இருக்க ஸ்டாச்சுஸ்க்கெல்லாம் போட்டு தலையெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க அங்கேருந்து வெளியே ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்து அப்படியே ஒரு இடத்த தப்பிச்சு வந்து ஒரு லிஃப்ட் கிட்ட வந்துடுவாங்க. லிஃப்ட் கிட்ட வரும்போது ஒரு ஜாம்பி அட்டாக் பண்ண வரும், மொத்த பேரும் அந்த லிஃப்ட்குள்ளே ஏறிடுவாங்க. ஃபைனலாக அப்படியே இந்த லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆகும், அந்த ஜாம்பியோட கை அப்படியே இதாகும். அப்புறம் 3rd ஃப்ளோர் அழுத்திடுவா ஹீரோயின். 3rd ஃப்ளோருக்கு போயிடும். போனால் இப்போ அப்படி நியூஸில் போயிட்டுருக்கோம், சியோல் நகரமே வந்து ஜாம்பியாக மாறிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ மேலே போகும்போது இவங்க யோசிப்பாங்க இது எப்படி நடந்துச்சுன்றதை. ஹீரோயின் வந்து அந்த லிஃப்ட்குள்ளே போகிறதுக்குள்ளே யோசிப்பா. அப்போ இவ சொல்லுவா இது வந்து ஒரு போலீஸ் கூட இருந்து சொல்லுவான், எங்களுக்கு கால் பண்ணார் ஒருத்தர் கண்ணாடிக்காரன், அவன் தான் வந்து இதை பண்ணியிருக்கான், அவன் தான் எங்களுக்கு அலாட் பண்ணானும் போது அப்போ இவ கண்ணு யோசிப்பா, நம்ம பாஸை பார்க்கும்போது ஒரு கண்ணாடிக்காரன் பாஸை பார்க்க போனா அப்போ அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இப்போ இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா என் பாஸ் தான் அப்படின்னு, என் பாஸை கண்டுபிடிச்சா இதுக்கு வழிக்கு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு பாஸை தேடி போனால் பாஸ் தான் ஃபஸ்ட்டு ஜாம்பியாக இருப்பான். ஸோ பாஸ் ஃபுல்லாக அந்த இன்ஜெக்ட் பண்ணி ஜாம்பியாக இருப்பான். இப்போ இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சொல்யூஷன் எடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த பெர்ஃப்யூம் சென்ஸு, இப்போ ஜாம்பிஸ்க்கு எது மனுஷங்க எது பொம்மைன்னு தெரியல, அப்போ ஜாம்பியை டைவெர்ட் பண்ணும். அப்போ ஜாம்பிக்கு வந்து மனுஷங்கள்லாம் இப்படி கிடையாது அப்படிதான்றதை தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜாம்பிஸை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. அதாவது டிவி ஸ்க்ரீன்லலாம் வந்து மனுஷங்க உருவத்தை போட்டு விட்டு அந்த டிவி ஸ்க்ரீனில் பார்த்தா குடுகுன்னு ஓடி போய் ஜாம்பி அதை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம டைவெர்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் ஃபைனலாக ஒரு பிளானும் பண்ணுவாங்க, கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதோட ரூல்ஸ் யார்கிட்ட இருக்குன்றத ஹீரோயின் கண்டுபிடிப்பா. யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடிக்காரன் அவன் இன்ஜெக்ட் பண்ணியிருப்பான், அவன் ஆக்டிவேட் பண்ணுறதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஜாம்பிலாம் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ இவங்கெல்லாம் ஒன்று கண்டுபிடிப்பாங்க, என்னன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு இந்த இன்ஜெக்ட் பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி நம்ம அழிச்சோன்னா இந்த ஜாம்பி அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக போவாங்க. பட் அவனை அழிக்கலான்னு போனால் இந்த கண்ணாடிக்காரன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்றத ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக இவங்க அந்த 3rd ஃப்ளோரில் போய் பாஸோட ரூமில் போய் அவனை இது பண்ணுவாங்க. பட் அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். பஸ்ஸில் சில போஸ்டர்ஸ்லாம் நிறைய பேரோட போஸ்டர்ஸ்லாம் போட்டு அதை காட்டினோன்னே ஜாம்பிஸ் அதை தேடி ஓட ஆரம்பிக்கும் போது அட்டாக் பண்ணுவாங்க. அப்பயே ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபயர்லாம் இருக்கும் இல்லையா, ஃபயரை போட்டு அந்த கண்ணாடிக்காரனை கொளுத்துவாங்க. அவன் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஃபைனலாக எரியும் போது என்ன ஆகும்னா அவனுக்குள்ளே இருக்க அந்த ஜாம்பியோட இன்ஜெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா எவ்வளோ ஜாம்பியை குறைச்சாலுமே குறைக்க முடியல. அப்போ கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா அந்த கண்ணாடிக்காரங்கிட்ட இருக்குது. கண்ணாடிக்காரனை சிஓவும் அழிச்சிட்டா ஜாம்பிஸ் எல்லாமே அழிஞ்சிடும். இவங்களை எரிச்சிடுறாங்க. எரிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ஜாம்பிஸும் அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறி கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அங்கே இருக்க பாதி பேரை காப்பாற்றிடுறா. ஸோ இதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரியான சூப்பரான படம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.